ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, தமிழ் புத்தாண்டு பலன், ஓராண்டு பலன், விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போகுது, சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. இந்த 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி அமையப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். இது கன்னி ராசியில் அமைகின்றன. இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். கித்திகை, உத்திரம், உத்திராடம் காலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியதுன்னு சொன்னோம். இந்த காலற்ற நட்சத்திரம் அப்படின்றதுல சாந்தி முகூர்த்தம் பண்ணக்கூடாது, பிரயாணம் பண்ணக்கூடாது, ட்ராவலிங் போகக்கூடாது, கிரக பிரவேசம் கூட செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் முகூர்த்த நாள் இதில் வருது. ஆனால் சாந்தி முகூர்த்தம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது உடலற்ற காலற்ற, சரிங்களா, இந்த தலையற்ற நட்சத்திரங்களில் சாந்தி முகூர்த்தம் பண்ணக்கூடாது, கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது, பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது முகூர்த்த நாளாக நவடேஸ் முகூர்த்தம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருகிறது. இது பழைய பஞ்சாங்கம் நம்ம சொல்கிறது. சரி, இருக்கட்டும். இப்போ இந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை ஆரம்ப திசையாக இருக்கும். இந்த சூரிய திசை ஆரம்ப திசை அப்படின்னாக்கா இவங்க சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். ஆனால் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் தான் இருக்குது. கன்னி ராசியில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து போவாங்க, அனுசரித்து போவாங்க, கொஞ்சம் எல்லார்கிட்டையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். விடாப்பிடியாக எனக்கு இதான் வேணும் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. எது கொடுத்தாலும் சரின்னு சொல்லக்கூடிய நிலை. அதான் விட்டு கொடுத்து போவதால், அனுசரித்து போவது. காரியவாதி, கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு கூட சொல்லலாம். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டே, டோ, பாப்பி ஆரம்ப எழுத்து. மிருகம் பார்த்திங்கன்னு சொன்னால் எருது மிருகம், பட்சி கிழுவைன்னு பட்சி, மரம் அலரி மரம், ரஜ்ஜு வயிறு ரஜ்ஜி, நாடி பார்ஸ்வ நாடி, கணம் பார்த்திங்கன்னு சொன்னால் மனுஷ கணம். இவங்க பிறந்து இப்போது இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ரொம்ப சாதுரியமானவர்கள். ஒரு காரியத்தை எடுத்து இவங்க கையில் ஒப்படைச்சிங்கன்னா அருமையாக அழகாக எடுத்து அழகாக முடித்து கொடுக்கக்கூடிய கேரக்டர். ரொம்ப நல்லா இவங்க இப்போ பெரும்பாலும் புதனுடைய ஆதிக்கம். கன்னி புதன் இல்லையா, புதனுடைய ஆதிக்கம் இருந்தால் இவங்க ரொம்ப அறிவு ஜீவியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். கல்வி என்பது இவங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன். உழுந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. உட்காந்து இவங்க இப்போ பாடம் கேட்டாலே அது மனசில் விழுந்துடும். அப்சர்வேஷன் சிறப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரலையும் 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக வருவதால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி சிறப்பாக அமையும், குடும்பம் சிறப்பாக அமையும், வீடு வாசல் மத்தியம வயதிலேயே இவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய நிலை இருக்கும். இது கன்னி லக்னம் கன்னி
ராசியில் பிறந்தவர்களுக்கு பிறந்த இந்த நட்சத்திரத்துக்கு இதே குரு பகவான் ஆட்சி உச்சமாகவோ நல்ல இடங்களில் அமர்ந்தால் வாழ்க்கை சோபிக்காது. மற்றபடி வாங்க, இந்த ஆண்டு விஸ்வாவசு ஆண்டு இந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஓராண்டு பலன்களை பார்க்கலாம். வாங்க, நல்லாவே இருக்கும், ஒன்றும் குறையில்லை, சூப்பர். வாங்க, கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. கன்னி ராசி, கன்னி லக்னம், இதனுடைய அதிபதி புத பகவான். இந்த லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு, தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பொறுத்தவரையிலையும் 6வது ராசின்னு சொன்னோம். புதன் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்போது ஓராண்டு பலனை நாம் சொல்ல இருக்கிறோன்னா ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அல்லது பதவி ஆட்டம் காணும். சரி, அடுத்தது சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ல் சனி இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம், சமூகம், உங்களை அடுத்து யாராக இருந்தாலும் 7ஆம் இடம் தான். அப்போ 7ல் சனி இருக்கிறது சிறப்பான சிறப்பல்ல, மைனஸ் தான். சனி பயிற்சி உங்களுக்கு இந்த ஓராண்டு, இந்த விசுவாவசு ஆண்டு சனி பகவானால் தீய பலன்களை தான் பார்க்க போகிறீர்கள். குரு ஸ்தான பலம் சரியல்ல. ராகு கேது பயிற்சி ஏற்படுகிறது. ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அதுலேயும் இந்த ஓராண்டு முழுவதும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. அப்போது ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறார். பாட்டை போட்டு கேது. கேது பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலையும் ராசி, அதாவது கன்னி லக்னத்தை இருக்கிறது, கன்னி ராசியில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏகாந்த விரும்பி தனிமை விரும்பின்னு சொல்லணும். அதாவது இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லக்னத்தில் இருந்தார் இல்லையா அந்த கேது, தனிமை விரும்பியாக இருந்திருப்பீங்க. இப்போ அவர் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இப்போ 6ல் ராகுன்னா கேது 12ல் இருக்கிறார். இந்த 12ஆம் இடம் கேது, இந்த கேது பயிற்சி 12க்கு போயிடுறார். லக்னத்தில் ராசியில் இருந்த கேது 12க்கு போயிடுறார். இந்த 12ஆம் இடம் இருக்கலாமா? இருக்கலாம். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். அப்போ ராகு கேது பயிற்சியால் ஏகப்பட்ட நல்ல லாபங்கள், நல்லது நடக்கும், நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் குருவோ சனியோ உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை. ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்கள், குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். சூப்பர். அப்போது வருமானம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வரவு 2ஆம் இடம் தானே. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ல் குரு இருந்தாலும் தொழில் நல்லா தான் போகும். அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் சம்பாத்தியம் இருக்கும்னு சொல்லணும். அடுத்தது 4ஆம் வீட்டை குரு பார்ப்பார். அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டை பார்க்குறாருன்னும் போது வீடு வாசல் வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, இப்படி நல்லது செய்வார். அடுத்தது அந்த 6ஆம் வீட்டை குரு பார்ப்பது, 6ல் ராகு இருப்பது மாபெரும் சிறப்பு. இப்படி இந்த விசுவாவசு ஆண்டு 10ல் குரு, 12ல் கேது, 6ல் ராகு, 7ல் சனி பகவான் இருப்பது. இதில் ராகு கேது சாதகம், சனி பகவான் பாதகமான சூழ்நிலை தான் இந்த ஓராண்டு. குரு பகவான் ஸ்தான பலம் பாதகமாக இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பு. வாங்க, எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ குருவை நம்ம எடுத்துக்கலாங்க. 10ல் குரு, இந்த 10ல் 9ல் குரு இருந்தார் கடந்த ஆண்டு. இந்த 9ஆம் இடத்து குரு உங்களை அநேக நல்ல பலனை செய்தார். யோகமான பலன், பாக்கியமான பலன், தந்தையால் யோகம் அப்படின்னால இந்த ஆண்டு 10க்கு வரார். நீங்கள் ஒரு 10 வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்ப்பீங்க.
10 வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்ப்பீங்க. இப்போ திடீர்னு பார்த்தா உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படை இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அந்த அடிப்படை நல்லா இருக்குன்னு சொன்னால் இது ஃபேவரபுளாக இருக்கும். அந்த தசாபுத்தி இப்போ நடக்கிற தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் அன்ஃபேவர் அப்படின்னே எடுத்துக்கலாம். தூக்கி நல்லா போயிருந்ததுங்க. திடீர்னு என்னை தூக்கி, நான் சென்னையில் ஃபேமிலியோடு இருக்கிறோம், என்னை தூக்கி வந்து கோயம்புத்தூரில் போட்டாங்க. இப்போ ஃபேமிலி ஒரு இடம், நான் ஒரு இடம் இருக்கிறேன். வேலை ஏதோ நம்ம செஞ்சுருவோம் பிரச்சனை இல்லாமல், பிரச்சனையோட. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட தங்க தனியாக தங்கி தனியாக, அப்புறம் 5 நாளைக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு நாளோ சென்னைக்கு வர்றது, இப்படி உங்களுக்கு வந்து அலக்கழிக்கப்படும். இடம் விட்டு இடம் மாறும். தொழில் சில பேருக்கு அந்த தொழில் இடம் விட்டு இடம் மாறுறது. நேரம் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும். இதே வந்து அப்படியே நீங்கள் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஐயோ உண்மையிலே ரொம்ப மோசமாக இருக்குமோன்னு எதிர்பார்த்தேங்க. சூப்பருங்க, நான் 10 வருஷமாக இருந்ததை விட இப்போ நல்லாவே இருக்கிறேங்க. இப்போ இந்த சாதகமாக இருக்குது எனக்கு. 10ல் குரு வந்தது, நல்ல இடமா நல்ல வேலை வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. சில பேர் வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்க தசாபுத்தி சிறப்பாக இருந்ததுன்னா, இப்போது அதே தசாபுத்தி சிறப்பாக இல்லைன்னா இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, இடம் மாறும், வேலையே மாறும், நேச்சர் ஆஃப் ஒர்க்கே மாறும். அப்படியே நீங்கள் வந்து ஒரே இடத்த வேலை பார்க்க முடியாது. டிஸ்டர்ப் கண்டிப்பாக இருக்கும். அது நல்ல டிஸ்டர்பாக இருக்கலாம், உங்களுக்கு தீய ஒரு பலனை கூட தரலாம். அது ஸ்தான பலம் 10ல் இருந்தால் பதவி பறி போகும் அப்படின்னுவாங்க. அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. இடம் மாறுதல் ஏற்படும். ஒரு சிலருக்கு பதவி பறிபோக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நேரம் சரியில்லாத பொழுது என்ன பண்ணும், 7ல் வேறு சனி இருக்கார். அது பிரச்சனையாக, சனி வந்து பிரச்சனையான ஒரு நிலை. அதனால் சில அமைப்புகள் பதவி பறிபோகி, ஏன் உங்களுக்கு நேரம் நல்ல நேரமாக இருந்தால் பதவியில் இருந்தாங்க சொந்த தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை தொழில் துறையில் மாற்றி அமைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிலைமை, சரியா? மற்றபடி உங்களுக்கு குரு பார்வையை பார்க்கலாம் வாங்க. குரு பார்வை அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது. ஏன்னா 7 சனி. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களாலும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களும் வீடே கலகட்டும், சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு பூசல், ஒரு டிஸ்டர்ப், ஒரு நெருடல் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும். மற்றபடி ஃபினான்ஷியலியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக பண்ணலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். வாக்கு சாதுரியம் உடையவர்கள், இந்த மீன லக்னம், இந்த கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியம்னா என்ன? இப்போ புத்தனுடைய ஆதிக்கம் இருக்குல்ல, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம், சாதிக்கக்கூடிய நேரம். எங்கப்பா இருந்த இவ்வளோ நாளானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு சிறப்பாக இருக்கும். சம்பாத்தியம் இருக்கும். ஒரு சொல் வெல்லும் அப்படின்ற மாதிரி உங்கள் சொல் வெல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள். உங்கள் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கணும்னு இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்க சொல்லு. அடுத்தது 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இந்த 4ஆம் வீட்டை குரு பார்த்தால் என்ன நடக்கும்? 4ங்கிறது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப சவாரிகள் கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க. இப்போ அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம்னா வீடு, கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க, அது மூலம் நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய நிலை. பிள்ளைகளை உயர்கல்வியில் படிக்க வைப்பீங்க. அது உள்நாட்டிலாவது வெளிநாட்டில் எங்கேயோ நீங்கள் வந்து நல்லா அவங்க கேட்குற என்ன எஜுகேஷன் கேட்குறாங்களோ, என்ன டிபார்ட்மெண்ட்டில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு
இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள், தாய்மாமன் போன்ற உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர. ஒரு சிலர் இடம் வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு பெயிண்ட் பண்ண, டெக்கரேட் பண்ண, இன்டீரியர் டெக்கரேஷன் செய்ய, இல்லை ஒரு இடம் வாங்க, இப்படி என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த குரு 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ங்கிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இது குருவனுடைய ஸ்தான பலம், பார்வை பலத்தை பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம சாதகமாக இருக்கிற ராகு கேது பேச்சியை பார்க்கலாம். இப்போ ராகு இது நாள் வரைக்கும் மீனத்தில் இருந்து இப்போ கும்பத்துக்கு வந்துட்டார். கும்பம் என்பது 6ஆம் இடம். 6ஆம் இடம் ராகு இருந்தாலே சூப்பர், அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. எங்கெல்லாம் ராகு கேதுக்கள் இருக்கலாம் அப்படின்னா 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய பலனை தருவார்கள்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 6ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு சொன்னால் அமக்களும் தானே. அப்போது உங்களுக்கு சூப்பர். இந்த ராகு கேது பேச்சியால் ராகுனுடைய நிலை அற்புதமாக இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போகணும்னா இந்த ராகுவை இந்த ஓராண்டு முழுவதும் மிதுனத்தில் இருக்கும் குரு பகவான் ராகுவை பார்க்க போகிறார். அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்த கதை. அப்போ ராகு டபுள் ப்ளஸ் ஆகிடுறார். இப்போ 6ஆம் இடத்து ராகு அஷ்டலட்சுமி யோகம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ வெளிநாடு போகணும்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இதெல்லாம் போயிட்டிங்கன்னா பெரிய சம்பாத்தியமாக இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகுது. எதிரிகளால் தொல்லைகள் எதுவுமே இருக்காது. எதிரிகளை அடங்கி போவார்கள். அவங்க கொட்டத்தை அடங்கிடுவீங்க. அவன் ஏண்டா அவன் வந்தாலும் ஆகிடும், ஓடிடுவான், கையெடுத்து கும்பிட்டு சாமி என்னை விட்டுருங்கன்னு போயிடும். அந்த அளவுக்கு 6இல் ராகு சிறப்பு. அது குரு பார்வை இன்னும் சிறப்பு. உங்களுக்கு வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல போட்டிகள் பொறாமைகள் இருக்கும். இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சூப்பருங்க. எந்த போட்டியாளர்களும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி, இல்லை வேலை பார்க்குற இடத்துலையும் சரி. 6இல் ராகு சூப்பருங்க. தொழில் ரீதியாக உங்களை பெரிய லெவலில் வளர வைக்கும். தொழில் ஏனோ தானோலாம் போகாது. இப்போது குரு அவருடைய வேலையை செய்வார், ராகு இவருடைய வேலையை இவர் செய்வார் இல்லை. அப்போ ஏனோ தானோலாம் தொழில் போகாது. தொழில் அற்புதமாக செல்லும், நல்ல சம்பாத்தியத்தை தேடித்தரும் அப்படின்னு சொல்லணும். சூப்பர். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம், பேரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். வீடு வாங்க, மனம் வாங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை ராகு பார்க்குறார். அப்போ வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, பிள்ளைகளை உயர்கல்வி, வெளிநாடு கல்வி அனுப்பி படிக்க வைக்க சிறப்பாக இருக்கும்னு சொல்லுது ராகு. கேது 12ல் இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், அவ்வளோதான். கேது பகவான் 12ல் இருந்து அவர் ஒன்றும் பெருசாக கெடுக்க மாட்டார். ஆனால் ஆன்மீகம் 10-20 நாம் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்துறையில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரை போவீங்க, இல்லை ஆன்மீக பயணம் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ ராகு கேதுவை பார்த்தோம். இப்போது சனி பகவானை பார்க்கலாம். 7ல் சனி இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க, கெடுதலாக மாறிடும். அப்போ நண்பர்களாலும் பிரச்சனை. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் சிறந்து விளங்குமான்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகலாம் தான். இது மட்டும் இல்லை, சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு
7ஆம் இடத்துல சனி இருக்கிறதால நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பார்த்த உடனே நல்லா வாங்க சார் வாங்க மேடம் அப்படின்னு அழகாக உங்களை பார்த்த உடனே புன்முறுவலோடு வரவேற்கிற நபர்கள் இப்போ உங்களை பார்த்த உடனே திரும்பிப்பாங்க. என்ன அது சென்றவிடமெல்லாம் வெறுப்பு. அதான் 7ல் சனி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்த மக்களை நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் வேலை பார்க்குறவங்கள இடத்துல நண்பர் எல்லாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் மீது தேவையில்லாத ஒரு அதிருப்தி ஏற்படும், வெறுப்புணர்ச்சி இருக்கும், உங்கள்கிட்ட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதான் இந்த 7ஆம் இடத்து சனி ஸ்தான பலம். சமூகத்தில் பார்த்தா நல்ல நிலையில் இருந்தார்ப்பா, இன்றைக்கி நல்ல முக்கியமான போஸ்டிங்கில் இருந்தார், இன்றைக்கி அந்த போஸ்டிங் வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்கப்பா. அதாவது ஒரு சம்பளம் வாங்காத ஒரு பொறுப்பில் இருப்பாங்க, இவ்வளோ நல்லா இருந்தார், இப்போ இங்கே வேறு ஒருத்தருக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவாங்க, போவாங்க மதிப்பு மரியாதை இருக்காது. அப்படி தான், அப்படி எடுத்துக்கணும். சரி, இப்போ பார்வை பலம் பார்ப்போம். பார்வை பலம் 9ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை சனி பார்த்தா பாக்கியத்தில் தடை ஏற்படுமா? ஏற்படும். தந்தைக்கு இடர்பாடுகள் இருக்கும், தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது, தந்தையினுடைய தொழில் மந்தத்தன்மையும் சரியாக போகாது. 9ஆம் இடம் அருமையான இடம் இல்லை, நினச்சது கைகூடி வரக்கூடிய இடம் 5, 9 தானே. அந்த 9ஆம் இடத்துல சனி 9ஆம் வீட்டை சனி பார்க்குறாருன்னா பாக்கியத்தடை, தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள், தந்தை வழி சொந்தங்கள் அதாவது பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அடுத்தது ராசியை பார்க்குறார், லக்னத்தை பார்க்குறார். அதாவது கன்னி லக்னம் கன்னி ராசி, நீங்கள் ரெண்டுத்துக்கும் பலன் எடுத்துக்கலாம். இப்போ லக்னத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிந்தனைகள் செயல்கள் கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு இது இருக்காது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. ராசியே சனி பார்த்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குரு பார்வை ஓகே, இந்த ஓராண்டு குரு ஸ்தான பலம் சரியில்லை என்றாலும் கூட ராகுக்கு எது உங்களை பெரிய லெவலில் கொண்டு வரும். அதுலேயும் பொருளாக நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இல்லை தொழில் துவங்கணும், நான் இப்போ 10ல் குரு வந்தாச்சு இல்லை, இது நாள் வரைக்கும் வேலைக்கு போயிருப்பீங்க, சரி வேலை செட் ஆகலை, இப்போ நம்ம தொழில் பண்ணலாம்னு தொழில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா நினைக்க வரும், ஒரு ஜோதிடரை அணுகி செய்யணும். ஆனால் இப்போ 6ல் ராகு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளித்தரப்போகிறது. சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். இந்த விசுவாவச ஆண்டு கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ராகு பகவான் அள்ளி கொடுப்பார், கொட்டி கொடுப்பார் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் குருவுக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள், சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. கேது 12ல் இருக்குது, சில நேரத்தில் கெடுப்பார், அப்போது பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.